அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். நீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்திற்கு குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய பரிவர்த்தனையா உங்களுக்கு 7ஆம் அதிபதி 7க்கே வராரு, 2ஆம் அதிபதி 2க்கே வரக்கூடிய மகாலட்சுமி யோகம் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். விருச்சக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. காலபுருஷனுக்கு 8வது பிறக்கிறதுனாலயே பொதுவாகவே நாங்கள் கஷ்டத்திலே பிறந்திருக்கோமா, சந்திரன் நீசமாக இருக்கிறதுனால அம்மாவை கஷ்டப்படுத்துகிறோமா, நாங்கள் கஷ்டப்படுறோமா, சந்திரன் நீச பலன்கள் எங்களுக்கு செயல்படுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மனசில் 1000 கேள்விங்க. நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே நான் சந்தோஷமா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அங்கே விருச்சகம் நிற்கும். ஏன்னா சந்திரன் நீசமாக இருக்கிறதுனால மனசு ரீதியாக ரொம்பவே பாதிப்படைஞ்சவங்க. ஆனால் மன ரீதியாகவே எவ்வளோ சோம்பல் இருந்தாலும் ரொம்ப தெம்பு, தைரியம் இது எல்லாமே இருக்கக்கூடிய ராசி. நல்ல ராசி. எந்த ஒரு விஷயத்தையுமே விட்டு கொடுக்காம கடைசி வரையும் போராடி ராசி. கெத்தான ராசின்னு சொல்லலாம். நம்ம சொல்லலாம் கடகம் கெத்து, சிம்மம் கெத்து, மேஷம் கெத்து அப்படின்னாலும் விருச்சிகம் நிச்சயமாக கெத்தாக இருக்குமா? எப்படி கெத்துங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ராசியுமே அவ்வளோ சீக்கிரம் போராடி ஜெயிக்கிங்க. இவங்க பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் போராடியே வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அது எப்படி எனக்கு தெரியல, அது எப்படி எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கடினமான முயற்சிகள் பல போடக்கூடிய ராசி. என்ன மனதளவில் குழந்தையா இருக்கக்கூடிய ராசி. பேச்சளவில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கமாக இருக்கக்கூடிய ராசி. யார்கிட்டயே ஏதாவது பேசுவாங்களே தவிர்த்து மனசில் ஒன்றுமே வச்சுக்க மாட்டாங்க. வெளிப்படையாக பேசுகிறதுனாலேயே இவங்களை மற்றவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க. இவங்க எல்லாமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி உங்களை ஒரு ஒதுக்கி வைக்கிறது. இல்லை இவன்லாம் ரொம்ப பந்தா பண்ணுறவன், இவங்கிட்ட போனோம்னா பார்த்திங்கன்னா இவனுக்கு பணம் தான் பெரிய பிரச்சனை, இவன் நல்லவன் இல்லை கெட்டவன் இல்லை, இது ஒரு மாதிரி உங்களை நடத்துறதுங்க. இந்த விருச்சகத்தை பொறுத்த வரையும் அப்பப்போ அவங்ககிட்ட பேசிடாத அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளும் ஏராளமான வருது. என்னமோ அவங்களாம் நல்லவங்க மாதிரி உங்கள் ராசி மட்டும்தான் கெட்ட ராசி மாதிரி நிறையா பேர் பார்த்திங்கன்னா ஊரில் சொல்லும் போது விருச்சக ராசியா அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் காலபுருஷனுக்கு 8வது வீட்டுக்கு வீடுனால சந்திரன் நீங்கள் நீசமாக இருக்கனால என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் எல்லா விஷயமும் பேசிடுவீங்க. ஆனால் ஒன்றுங்க, 1000 பலன் நம்ம பார்த்திங்கன்னா விருச்சக ராசி பற்றி சொன்னாலுமே ஒரு மனுஷன் தன்னுடைய போராடி தன்னுடைய அக்காவை காப்பாற்றினான், தங்கச்சியை காப்பாற்றினான், சொந்த பந்தங்களுக்காகவே வாழ்ந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருக்கும். எப்போவுமே உறவை விட்டு கொடுக்காதுங்க. அங்கேயும் செவ்வாய் இருக்கக்கூடிய நபர்கள், சந்திரன் செவ்வாய் இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே கடைசி மூச்சு வரை ஒருத்தன் தன்னுடைய சுகம் துக்கங்களை மறந்துட்டு தன்னுடைய சகோதரிக்காகவும் தன்னோட அண்ணனுக்காகவும் போராடுறான், தங்கச்சிக்காக போராடுறான், பாசத்தில் ஒரு குடும்பத்துக்காக இருக்கான் அப்படின்னா இங்கே விருச்சகம் பேசும். அதாவது என்னை தூக்கி வீறதுக்கு யாருமே இல்லைங்க, நானே கை ஊண்டி எந்திரிச்சு ஜெயித்தேன் வாழ்க்கையில். சாப்பாட்டுக்கே பிரச்சனையாக இருந்த காலம் இருக்குது. அந்த சாப்பாடவே ஒரு வேளை சாப்பிடுவேனா 2 வேளை சாப்பிடுவேன்னு இருக்கு. ஆனால் இன்றைக்கி என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய உழைப்பு சார்ந்தே நான் வாழ்க்கையில் படிப்படியாக எங்களை கடவுள் முன்னேற்றிருக்காரு, முருகப்பெருமான் முன்னேற்றிருக்காரு அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்ப உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை தரத்தை உயர்த்தியும் வச்சுருக்காரு. யாரும் தொட முடியாத அளவுக்கு உங்களுக்கு தேவையானதோ நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்கள் நல்லா தெரியும் விருச்சிகத்தை பொறுத்தவரையும் என்ன ஸ்டேஜில் இருந்தீங்க ஆரம்ப காலத்தில், இன்றைக்கி என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க. மனதளவில் வேணால் நீங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்கலாம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மியாக இருக்கலாம். ஆனால் உடல் அளவுலையும் தெம்புலையும் தைரியத்துலையும் தன்னம்பிக்கையிலையும் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி எந்த ராசிக்குமே இல்லைங்க. அப்பேற்பட்ட சிம்மத்துக்கு விருச்சிகம் பார்த்திங்கன்னா டஃப் காம்படிஷன் கொடுக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே விட்டு கொடுக்காத ராசி. தன்னுடைய உறவு பந்தம் பாசம் இதெல்லாமே வேணும்னு அவங்களே உதாசீனப்படுத்தாலும் பரவாயில்ல பண்ணிட்டு போகிறாங்க, இந்த காலத்தில் இவன் எனக்கு நல்லது பண்ணுனான் அப்படிங்கிறது அந்த மனசில் அடுத்தவங்க சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயத்தை, அடுத்தவங்க தனக்கு பண்ணக்கூடிய நலன்களை ரொம்ப வருடங்கள் ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா அதை மனசுலேயே வச்சுக்கிட்டு என்னைக்கு இருந்தாலும் அவங்க நல்லா வாழணும், அவங்க இருந்துட்டு போகிறாங்க, இன்றைக்கி என்னை பேசுகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க பண்ணுறாங்க, ஆனால் ஒரு காலத்தில் அவங்க எனக்கு இது நல்லது பண்ணினாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த எதிராளிக்குமே நல்லது அப்படிங்கிறது விருச்சகங்க. ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷம் முன்னாடி உங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த சம்பாத்தியம் வழி இல்லாத சூழ்நிலையில் ஒரு வேலை போட்டு கொடுத்துருப்பாங்க, சாப்பாட்டுக்கு வழி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நிறையா உங்களுக்கு கெடுதல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உங்களுடைய மனசில் விருச்சகத்தோட மனசில் எப்படி இருக்குன்னா, நான் கஷ்டப்படும் போது இவனுக்கு சாப்பாடு போட்டான், கஷ்டப்படும் போது இவனை காப்பாற்றினான், அதனால் நான் உனக்கு பேச மாட்டேன் அப்படிங்கிறதுல எப்போவுமே தெளிவாக இருக்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. இன்றைக்கெல்லாம் ரொம்ப கலங்கின மனசோட லக்னாதிபதி ராசி அதிபதி நீசமாக இருக்கார் பாருங்க. இந்த நேரமெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கஷ்டத்துலேயே வாழ்கிற மாதிரி இருக்குங்க. ஆதரவு யாருமே இல்லை அப்படின்னு டெய்லி கலங்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். பணம் தாங்க பெரிய பிரச்சனை, பணம் தாங்க வாழ்க்கை அப்படிங்கிறத இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. முதல்ல அந்த பணத்துக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்க.
மனசுக்கு நிம்மதி இருந்தால் போதும்னு நினைப்பேன். ஆனால் இன்றைக்கி ஒரு விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வளர்ச்சி அடையும் போது நம்ம மட்டுமே இப்படி இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரியான ஏக்கங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது விருச்சகத்தை பொறுத்தவரை. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சம்பாதிக்கிறதை நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதே தங்கிட்ட இருக்கிறதைவே பெருமையாக கெத்தாக கொண்டு போகக்கூடிய ராசி விருச்சக ராசி. அதனாலே சுற்றி இருக்கிறவங்களை என்ன நினைக்கிறான், எப்படா முடிவீங்க அப்படின்னு 1000 கண் எரிச்சல்கள், 1000 கண் திருஷ்டிகள் விருச்சிகத்தை சுற்றி இப்போ நடந்துட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் 4ஆம் இடத்துலேயே இருக்கார். அம்மா சார்ந்த ஆதரவை டைன்னு ஒரு கட் பண்ணி விட்டுட்டார். அதாவது பணம் கேட்க போனாலும் இல்லை என்னைக்காவது ஒரு நாள் வரக்கூடிய உங்களுடைய அக்காவாகட்டும் தங்கச்சியாகட்டும் அவங்கள பெருசாக பேசி உங்களை இகழ்த்தி பேசுறது, அல்லது வந்து உங்களுக்கு தெரியாமல் அவங்கக்கிட்ட நல்லா பேசுறது, பணம் வரவு செலவு பண்ணுறது. ஆனால் உங்களுக்கு இத்தனை காலங்காலமாக நீங்கள் தான் அவங்களுக்கு சோறு போட்டுட்ருப்பீங்க. உங்களை பற்றி வெளியே எதுவுமே பேச மாட்டாங்க, உங்களுடைய சம்சாரத்தை பற்றி பேச மாட்டாங்க. ஆனாலும் எனக்காவது ஒரு நாள் வராங்க அவங்கக்கிட்ட போய் உங்களோட தம்பி பற்றி பேசுறது இப்படி தான் போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சகத்துக்கு போயிட்டுருக்கு. ராசிநாதன் நீசம், நீ என்ன பண்ணு அடுத்தவன் உன்னை நல்லா சொல்ல மாட்டான். ஏன் பெத்த தாய் தகப்பனே உன்னை நல்லா சொல்லுவானான்னு கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான். இப்போ பாருங்கள் 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் தந்தை ஸ்தானத்தில் போய் நீசமாக இருக்காரு. அப்போ உளுந்து காப்பாற்றுனாங்க, இவங்களைய கஷ்டத்தில் காப்பாற்றுனாங்க. நான் 2 வேளை சாப்பிட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு கஞ்சி ஊற்றுனாங்க. இன்றைக்கி அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு மனசு நொந்து அழுவீங்களான்னு கேட்டிங்கன்னா அழுகுறீங்க. இன்றைக்கி அந்த அளவுக்கு தான். பாருங்கள் 4 சனீஸ்வர பகவான் ராசியாதிபதி 9ஆம் இடத்துல நீசம். இன்றைக்கி ராசிநாதன் வந்து எங்கே இருக்காரு, 9ஆம் இடத்துல நீசமாக இருக்காரு. சனி பகவான் 3ஆம் அதிபதி 4லேயே இருக்கிறாரு. குரு பகவான் பாருங்கள் ராசிக்கு 7லேருந்து ராசியை பார்க்குறாரு. உயிர் மட்டும் இருக்குது, ராசியை பார்க்குறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வெளியே காமிக்குது. மனசுக்குள்ளார 1000 எண்ணம், கவலைகள், சிந்தனைகள், இது மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே இறக்கத்தை நோக்கி கொண்டு போயிட்டுருக்குங்க. இனி எல்லாமே எங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா, இது நீங்கள் சொன்னது எல்லாமே நடந்திருக்கு. இனி நீங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் 2% நடந்தால் கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த முருகப்பெருமான் அருளால் இனி நடக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஓம் குரு பகவானே போற்றி போற்றின்னு சொல்லி அவர் பாதம் வணங்கி இனி எப்படி இருக்க போகுது. 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கே வராரு, வாக்குஸ்தானம். இப்போ பண பிரச்சனைகள் ஏராளம். பணத்தை கொடுக்க முடியல, வாங்க முடியல. என் பணத்தை வாங்கிட்டு போய் வெளியே இருக்கிறவன் எல்லாம் சந்தோஷமாக இருக்கானுங்க. அதாவது என் கண்ணு முன்னாடி நான் செருப்பு போட்டு நடக்கிறேங்க, அவன் காலில் போடுறானுங்க, காரில் போயிட்டே இருக்கானுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதா கடையில் சாப்பிட்றேன், என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவன் பெரிய கடையில் போய் சாப்பிட்டு என்னமோ பெரிய மல்டி மில்லியனர் மாதிரி நடந்துக்கிறானுங்க. இந்த பணம் கொடுத்தல வாங்கல திருப்பி வருமாங்க, எனக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களும் இதே மாதிரி தொடருமா, இல்லை பண பிரச்சனைகள் எல்லாமே எனக்கு இது கூட இல்லைங்க, வீண் செலவு, விரைய செலவு, தண்ட செலவு ரொம்ப ஏராளமாக ஆகுது. என்னுடைய தேவை சுய தேவை இப்போ தான் அதிகமாக இருக்குது. அதற்கு உண்டான முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ஊர் தூங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ பொருளாதாரம், இன்றைக்கி ஊர் முழிச்சிருச்சு. இன்றைக்கி நான் தொடர்ந்து பொருளாதாரத்துக்கு ஓடுறேன். 100 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா அப்படி கிடைக்கிது. அதையும் மனசு வந்து சந்தோஷமாக நான் ஏற்றுக்கிட்டு இருக்கேன். இனி வரக்கூடிய காலங்கள் எனக்கு நான் கொடுத்த பணத்தை திருப்பி பெறக்கூடிய காலம் வருமா அப்படின்னா நிச்சயமாக வரும். இந்தாங்க உங்களோட பணம், உன்னோட பணத்தை வாங்கிட்டு போனது வந்து என்னோடய குடும்பத்தில் ஒரே பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் தீர மாட்டேங்குது. எது ஒன்றுனாலுமே பெரிய பிரச்சனைகளாக இருக்குது. இந்த திருப்பி உன்னோட பணத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்னு வாங்கினவங்க உங்கள் பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இத்தனை நாளாக இருக்கிறத பிடுங்கிட்டு இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இருக்கக்கூடிய சனி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்ப ஒற்றுமையும் ஒன்று சேர்க்கக்கூடிய விதமாக செயல்படுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படுவார். நிறையா விஷயங்கள் அவர் பாருங்கள் இன்றைக்கி ராசியை தன்னுடைய 10ஆம் பார்வையாக பார்க்கறதுனால இன்னுமே மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்குது. என்னமோ இன்றைக்கி ஜென்ம சனி காலங்கள் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. வாய் சாமர்த்தியத்தில் வெற்றி, உறுதின்னு போராடக்கூடியது, சாமர்த்தியமான பேசு, இதெல்லாமே போயிடுச்சு. விருச்சிகத்தை பொறுத்தவரையும் பழைய கம்பீரம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இனி வரக்கூடிய காலங்கள் இதில் இருந்தெல்லாமே வெளியே வந்து ஜெயிக்கக்கூடிய காலமாக இருக்குமா, நிச்சயமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், தன வரவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்மந்தப்பட்ட நஷ்டங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள் சிறக்கும். அதே போல் வீடு, இடம் வாங்குதலுக்கு உண்டான முயற்சிகள் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. அடுத்தவனுக்கு கிடைக்குதுங்க, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் போய் ஒரு இடத்துல நின்னா ரொம்ப விலை சொல்கிறாங்க. அதுவே ஒரு 6 மாதம் கழிச்சு போனால் நான் கேட்ட விலையை விட கம்மியாக கேட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரையம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இடம் வீடுக்கு எனக்கெல்லாம் ராசி இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி 1000 கவலைகள், மனக்குழப்பங்கள் இருந்தாலும்
இனி வரக்கூடிய காலங்கள் இந்த மகாலட்சுமி யோகத்தினால ஒரு பெரிய நல்ல பலன்கள், வாழ்க்கை ஆதாரத்துக்கு தேவையான பலன்களை குரு பகவான் காமிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக காமிப்பார். இப்போ நீங்கள் கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோல்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும். இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், நாளைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும். அப்போ பிறந்த கால ஜாதகம் மட்டுமே 100%. இப்போ கோள்களுடைய சாரத்தை பொறுத்து 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்ட கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.